அன்பாக நேசிக்கிற எங்கள் நல்ல தகப்பனே, நல்ல கால வேளைக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். உடைய பிள்ளைகளாகி நாங்கள் உடைய திருசன்னிதானத்தில் கடந்து வரும்படியாய் கிருபை செய்திருக்காய் ஸ்தோத்திரம். இவ்வளவு நேரம் நாங்கள் உம்மை துதிக்கவும் ஆராதிக்கவும் தொழுது கொள்ளவும் உங்கள் நாமத்தை மயப்படுத்த கிருபைக்காய் உங்கள் கொடான கோடி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இப்பொழுது உடைய வார்த்தைக்கு நேராக நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். ஆவியான என்னோடும் எங்களோடு கூட நீர் பேசும். ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு பேசும்ப்பா. நிதியால் இருதயத்தை திறந்த தேவன் எங்களுடைய ஒவ்வொரு இருதயத்தையும் செவிகளையும் திறந்து இந்த வார்த்தைக்கு நாங்கள் செவி கொடுக்க எங்களுடைய இருதயத்தில் பதித்து வைத்துக் கொள்ள ஆண்டவர் தாமே எங்கள் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். அடியான் சிறுகற்ற நீர் பெருகுவீராக, மறைந்து கொள்ள நீர் வெளிப்படும், உங்கள் நாமம் மையப்படட்டும். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். உடைய திருநாமம் மையப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதா, ஆமென். சந்தோஷமா இருக்கிற 3 அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். 1 பேதுருவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை கேட்போம். நீங்களோ உங்கள் அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனங்களுமாய் இருக்கிறீர்கள். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க, ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, நீங்களோ உங்களை அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உங்களை என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் உண்டு, எத்தனையோ பேர்கள் உண்டு. ஆனாலும் உங்களை என்னையும் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். வேதம் சொல்லுகிறது, நீங்களோ அந்தகாரத்தினின்று, ஒரு நாள் நாம் இருளிலே இருந்தோம். அப்படிப்பட்ட இருளில் இருந்த நம்மை தேவன் தெரிந்து கொண்டு இன்றைக்கு நம்மை கொண்டு வந்து இங்கு வைத்திருக்கிறார். இல்லையா சொல்லுங்க. அந்த வைத்த நோக்கம் என்ன? வேதம் சொல்லுகிறது, நீங்களோ உங்கள் அந்தகாரத்தினின்று ஆச்சரியமான ஒளியினிடத்தில் வரவழைத்தவருடைய புண்ணியங்களை, அந்த ஆச்சரியமான ஒளி இயேசு, அந்த இயேசு உங்களை அழைத்தார். அவருடைய புண்ணியங்களை நீங்கள் நானும் அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி. நீங்கள் நானும் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாகி நீங்கள் நானும், வேதம் சொல்லுகிறது, ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியும் அவருக்கு சொந்தமான ஜனங்களுமாய் இருக்கிறோம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. நீங்கள் நானும் ஆண்டவருக்கு சொந்தமான ஜனங்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள். ஆகவே நான் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், நான் அந்த காலத்தில் இருந்தேன். அந்த இருளிலிருந்து என்னையும் தேவன் தேடி வந்து என்னை அழைத்து என்னை தெரிந்து கொண்டு அவர் கொண்டு வந்து வைத்திருக்கிறார். நான் எவ்வளோ ஒரு பாக்கியவான், பாக்கியவதி என்று நாம் உணர வேண்டும். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவது. 1 கொரிந்தியர் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 1 கொரிந்தியர் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 1-2 வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது வாசிங்க. தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலன் ஆகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தேனேயும் கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் அழைக்கப்பட்டவர்களுமாய் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இங்கே பரிசுத்தமாக்கப்பட்ட கூட்டம் ஒன்று, பரிசுத்தமாக்கப்படுவதற்காக அழைக்கப்பட்ட ஒரு கூட்டம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அந்த காலத்திற்கு நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். இரண்டாவதாக நம்மை பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். அவர் நம்மை பரிசுத்தமாக்கி இருக்கிறார். ஒரு கூட்டம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்க கூட்டம், ஒரு கூட்டம் பரிசுத்தமாக வேண்டும் என்று சபைக்குள்ளே வந்திருக்கிற கூட்டம். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆகவே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள்
பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், இந்த தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களும் ஆகியிருக்கிற நம்மை ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது. லேவியராகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே, கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக, நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை உங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்தேன். ஒரு இல்லையா சொல்லுங்க. நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார், பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறோம். பரிசுத்தமாக்கப்பட்ட அந்த கூட்டத்திலே தேவன் சொல்கிறார், உங்களை மற்ற ஜனங்களை விட்டு உங்களை பிரித்தெடுத்தேன். எதற்காக? நீங்களும் நானும் என்னுடையவர்களா இருக்க வேண்டும் என்று தேவன் நம்மை பிரித்தெடுத்திருக்கிறார். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆகவே நாம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நாம் பரிசுத்தமாக்கப்பட்டவர்கள், பரிசுத்தவான்களாக இருக்கும்படி அழைக்கப்பட்டிருக்கிறவர்கள். இந்த அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டத்திலே வேதம் சொல்லுகிறது, நான் உங்களை பிரித்து எடுத்திருக்கிறேன். யாருக்காக? என்னுடைய குரலாய் இருக்கும்படி நான் உங்களை பிரித்து எடுத்தேன். ஒரு இல்லையா சொல்லுங்க. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிமா. கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் அவர் தன்னை அறிமுகப்படுத்துகிறார். நான் யார் என்று அவர் அறிமுகப்படுத்துகிறார். கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருப்பீர்களாக. நீங்களும் அந்த அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த தேவ பிள்ளைகளை பார்த்து சொல்லுகிறார், நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களாய் இருக்கும்படிக்கு, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு, நீங்கள் என்னுடையவர்களாய் இருக்கும்படிக்கு உங்களை மற்ற ஜனங்களை விட்டு பிரித்தெடுத்திருக்கிறேன். கைகளை வைத்து வரலையா சொல்லுவோமா? நாம் தேவனுடைய ஜனமாக, தேவனுடைய பிள்ளையாளாக இந்த உலகத்தில் வாழும்படி, அவருக்கு சாட்சியாக இருக்கும்படி தேவன் உங்களை என்னையும் பிரித்தெடுத்திருக்கிறார். ஒருலையா சொல்லுங்க. ஆகவே நீங்களும் நானும் தேவன் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு பிள்ளைகள் என்பதை நீங்கள் மறந்துவிடவே கூடாது. அல்லேலூயா. எங்கு போனாலும் எங்கு வந்தாலும், நான் ஒரு காலத்தில் அந்தகாரத்தில் இருந்தேன். அந்தகாரத்தில் இருந்த என்னை ஆண்டவர் அந்த ஆச்சரியமான ஒளியாகிய இயேசுவிடத்தில் என்னை அழைத்து கொண்டு வந்தார். ஆகவே நான் யார்? அழைக்கப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, பரிசுத்தமாக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளை. மற்ற ஜனங்களை விட்டு அவருடைய பிள்ளைகளாய் இருக்கும்படி என்னை பிரித்தெடுத்த ஒரு தேவன் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆகவே நம்முடைய ஐக்கியம், நம்முடைய சிநேகம், நம்முடைய உறவு எப்படிப்பட்டதாக இருக்கிறது, எங்கே இருக்கிறது என்பதை நாம் மனதில் வைத்து, நான் அழைக்கப்பட்டவன், நான் தெரிந்து கொள்ளப்பட்டவன், நான் பரிசுத்தமாக்கப்பட்டவன், நான் பிரித்தெடுக்கப்பட்டவன் என்ற உணர்வு ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இருக்க வேண்டும். ஒரு இல்லையா சொல்லுங்க. இன்றைக்கு அப்படிப்பட்ட உணர்வு இல்லாத உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற நீங்களும் நானும், வேத வசனம் சொல்லுகிறது, ஒரு காலத்தில் அந்தகாரத்தில் இருந்தீரப்பா, நான் உன்னை அதிலிருந்து உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறேன். எதற்கு தெரியுமா? என்னுடைய புண்ணியங்களை அறிவிக்க வேண்டும் என்பதற்காக நான் உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறேன். இரண்டாவதாக நான் உன்னை அழைத்த நோக்கம் என்ன தெரியுமா? உன்னை பரிசுத்தமாக்கி இருக்கிறேன். மூன்றாவது என்ன தெரியுமா? அவர் சொல்லுகிறார், உன்னை எதற்காக பிரித்தெடுத்தேன், எதற்காக அழைத்தேன், உனக்கு எதற்காக வேறு பிரித்தேன், நீ என்னுடையவனாய் இருக்கும்படி உன்னை பிரித்தெடுத்தேன் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆகவே அந்த பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், அவர் ஆண்டவருடைய பிள்ளைகள் என்பதை மனதில் கொண்டு நாம் கர்த்தருக்காக இந்த பூமியில வாழ வேண்டும் என்பதை மறந்துவிடவே கூடாது. லேவியராகமம் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், இஸ்ரவேல் புத்தரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால், உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர், உங்கள் தேவனும் கர்த்தருமாயிருக்கிற நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது, உங்களை அழைத்த தேவன் யார்? பரிசுத்தர். ஆகவே நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று சொல்லுகிறார். அதே லேவியராகமம் புஸ்தகம் 20ஆம் அதிகாரம் 7-8 வசனங்களை நீங்க வாசிக்கும் போது, ஆதலால் நீங்கள் உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள், உங்களை பரிசுத்தப்படுத்தி பரிசுத்தராயிருங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர், என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், என் கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர், நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர். ஒருலையா சொல்லுங்க. ஆகவே அழைக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நீங்கள்,
தெரிந்து கொள்ளப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்கள், பிரித்தெடுக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நீங்கள், உங்களை நீங்கள் என்ன செய்து கொள்ள வேண்டுமா? பரிசுத்தமாக்கிக் கொள்ளுங்கள். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஒரு தேவனுடைய பிள்ளையின் ஜீவியத்தில் பரிசுத்தமாக்குதல் 3 விதங்களில் நடக்கிறது. ஒரு தேவனுடைய பிள்ளையின் ஜீவியத்தில் பரிசுத்தமாகுதல் 3 விதங்களில் நடக்கிறது. எபிரேயர் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, எபிரேயர் 13:12, அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். எதற்காக ஆண்டவர் இந்த பூமியில வந்து பாடுபட்டார் என்றால் இந்த வேத வசனம் சொல்லுகிறது. மறுபடியும் வாசிங்க. அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக, இயேசு இந்த உலகத்தில் வந்து தன்னுடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தை கல்வாரி சிலுவையில் சிந்தின நோக்கம் என்ன? தன்னுடைய ஜனத்தை இரத்தத்தினால் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். ஆகவேதான் அந்த வேதவசனம் சொல்லுகிறது. வாசிங்க. இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நகர வாசலுக்கு புறம்பே அவர் பாடுபட்டது காரணம் என்ன? உங்களை என்னையும் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும் என்பதற்குத்தான் அவர் இந்த உலகத்தில் வந்து பாடுபட்டார். ஒரு அல்லையா சொல்லுங்க. எபிரேயர் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் சொல்லுகிறது. எபிரேயர் 2:18, ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை இந்த உலகத்தில் உங்களுக்கு பாடுகள் இருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கை கண்ணீரின் பாதையாயிருக்கலாம், உங்களுடைய வாழ்க்கை கஷ்டமாக இருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் சோதனை நிறைந்த வாழ்க்கையாயிருக்கலாம். ஆனா அப்படிப்பட்ட வாழ்க்கையை தேவன் தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். அந்த ஏற்றுக்கொண்ட தேவன் சொல்லுகிறார், அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இப்படிப்பட்ட கஷ்டம், இப்படிப்பட்ட கண்ணீர் நிறைந்த வாழ்க்கை, இப்படிப்பட்ட வேதனை நிறைந்த சூழ்நிலையாக இருக்கிறேன். ஒவ்வொரு நாளையும் வாழ்க்கையில் நிம்மதியற்றவனாக இருக்கிறேன். நான் என்ன செய்வேன் என்று தவிக்கிற தேவ பிள்ளையே, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்கு உதவி செய்ய அவர் வல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. என் வாழ்க்கையில சோதனை, எப்ப பார்த்தாலும் வேதனை, எப்ப பார்த்தாலும் துன்பம், எப்ப பார்த்தாலும் கண்ணீர், எந்த பக்கம் திரும்பினாலும் வேதனையா இருக்கிறேன் என்று சொல்லுகிற தேவ பிள்ளையே, அதற்காகத்தான் தேவன் உனக்காக முதலே அவர் பாடுபட்டார், சோதிக்கப்பட்டார். எதற்கு? அவர் சோதிக்கப்படுவதற்கு உதவி செய்வதற்கு வல்லவராகவே இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. இன்றைக்கு நமக்கு சோதனை, பிரச்சனை, பாடுகள் வருகிற போது நாம் அங்கலாய்க்கிறோம். நான் எங்கு வந்து அங்கலாய்க்க வேண்டும்? ஆண்டவருடைய சமூகத்துல நீ கதறும் போது, ஆண்டவருடைய சமூகத்துல நீ கண்ணீர் சிந்தும் போது, ஆண்டவர் சமூகத்தில் நீ வந்து சொல்லுகிற போது, அந்த ஆண்டவர் கேளாதவர் அல்ல. உன் விண்ணப்பத்தை கேட்டு கண்ணீரை கண்டு உனக்கு உதவி செய்வதற்கு அவர் இன்றைக்கும் ஜீவனுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதற்கு எத்தனையோ சான்றுகள் உண்டு, எத்தனையோ சாட்சிகள் சொல்ல முடியும். நானும் சொல்ல முடியும், நீங்களும் சொல்ல முடியும். அப்படிப்பட்ட தேவன் தான் நம்முடைய தேவன். அவர் அழைத்த தேவன், நம்மை பரிசுத்தப்படுத்தின தேவன், அவருக்காக நம்ம வேறு பிரித்த தேவன். அந்த தேவன் தம்முடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தினால் சிந்தி உங்களை என்னையும் அவர் என்ன செய்தார்? இன்றைக்கு அந்த இரத்தத்தினால் உங்களை கழுவி சுத்திகரிக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. ஆகவேதான் எபிரேயர் 13:12 மறுபடி வாசிக்கிற போது 13:12, அந்தப்படியே இயேசுவும் தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அவர் பாடுபட்டார். எதற்கு?
எபிரேயர் 2:18 சொல்லுகிறது, அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க வாழ்க்கையில சோதனை, பிரச்சனை, போராட்டம், கண்ணீர், எந்த சூழ்நிலை வந்தாலும் அவைகளிலிருந்து உங்களை விடுவிப்பதற்கு என் தேவன் வல்லமையுள்ளவராக இருக்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. 1 பேதுரு புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 1 வசனம் சொல்லுகிறது, இப்படி இருக்க இயேசு நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தையை ஆயுதமாக தரித்துக் கொள்ளுங்கள். மறுபடியும் வாசிமா. இப்படி இருக்க கிறிஸ்து நமக்காக மாம்சத்திலே பாடுபட்டபடியினால் நீங்களும் அப்படிப்பட்ட சிந்தை. அப்படி என்றால் பாடுபடுகிற சிந்தை. அவர் நமக்காக பாடுபட்டார். அந்த பாடுபடுகிற சிந்தை ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இருக்க வேண்டும். ஏன்னா இக்காலத்து பாடுகள் இனி வரப்போகிற மகிமைக்கு ஒப்பிடத்தக்கவல்லவே அல்ல. இல்லையா சொல்லுங்க. அந்த பாடுகள் வழியாகத்தான் ஒரு தேவனுடைய பிள்ளை கடந்து போக வேண்டும். அவர் சென்ற பாதைதான், அவருடைய அடிச்சுவடில் தான் நீங்களும் நான் பின்பற்றி கடந்து போக வேண்டும். எதற்கு? அவர் பாடுபட்டதினாலே இன்றைக்கு உங்களுக்காக, எனக்காய் பிதாவின் அருகாமையில் இருந்து பரிந்து பேசிக் கொண்டிருக்கிற ஒரு நல்ல ஊழியத்தை அவர் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவேதான் சொல்லுகிறார், அந்த பாடுபடுகிற சிந்தை உங்களுக்கு இருக்க வேண்டும். எனக்கு பாடுகள் வருகிறது, கஷ்டங்கள் வருகிறது, துன்பங்கள் வருகிறது, வேதனை வருகிறது, என்ன செய்வேன் என்று புலம்பிக் கொண்டிருக்கிறது அல்ல. பாடுகளின் வழியாய், போராட்டத்தின் வழியாய், கண்ணீரின் வழியாய் நாம் ஆறுதல் படுத்துகிற அந்த தேவன் ஒருவர் இருக்கிறார். அவருடைய சமூகத்தில் கடந்து போய் நம்முடைய பாடுகளை சொல்லுகிற போது அந்த பாடுகளில் இருந்து அவர் நம்மை மீட்டெடுக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவேதான் அப்போஸ்தலன் சொல்லுகிறார், பாடுபடுகிற சிந்தை உங்களுக்கு வேண்டும். ஆகவே கர்த்தருடைய இரத்தத்தினாலே நமக்கு ஸ்தோத்திரம் என்ன உண்டு? கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், நமக்கு ஒரு சுத்திகரிப்பு உண்டு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. இரண்டாவதாக வசனத்தின் மூலமாக நமக்கு கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் ஒரு ஆறுதல் உண்டு. வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். மறுபடியும் உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். உம்முடைய வசனமே சத்தியம். ஒரு இல்லையா சொல்லுங்க. நம்மை பரிசுத்தமாக்க கூடியது அவருடைய இரத்தம் மாத்திரம் அல்ல, அவருடைய வசனம். அந்த வசனத்தை மறுபடியும் எல்லாரும் படிங்க. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். ஒரு இல்லையா சொல்லுங்க. உம்முடைய வசனமே சத்தியம். ஆகவே இந்த சத்திய வார்த்தை, இந்த வசனத்தை யாரெல்லாம் படிக்கிறார்களோ அந்த படிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இந்த வசனம் அவர்களை பரிசுத்தப்படுத்தும். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆகவே வசனம்தான் சத்தியம், சத்தியம்தான் வசனம். ஒரு இல்லையா சொல்லுங்க. இந்த சத்தியத்தை யார் அறிந்து கொள்கிறார்களோ, படிக்கிறார்களோ அவர்களை இந்த சத்தியம் பரிசுத்தமாக்கும். ஒரு இல்லையா சொல்லுங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எத்தனை பேர் நீங்க படிக்கிறீங்கன்னு தெரியல, ஆனா இந்த வசனம் உங்க வாழ்க்கையை உங்களை பரிசுத்தமாக்க வேண்டும் என்று சொன்னா, நீங்க பரலோகத்துக்கு போக வேண்டும் என்று சொன்னா, நீங்க ஆண்டவருடைய ராஜ்யத்துல போய் சென்றடைய வேண்டுமானால் இந்த வசனத்தை நீங்கள் படிக்க படிக்க இது உங்களை பரிசுத்தமாக்கி கொண்டே இருக்கும். ஒரு இல்லையா சொல்லுங்க. அதனால தான் தாவீது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் 19ஆம் சங்கீதத்தினுடைய 72ஆம் வசனத்துல சொல்லுகிறார். வாசிங்க. அநேகமாயிரம் பொன் வெள்ளியை பார்க்கிலும், அநேகமாயிரம் வெள்ளி பொன்களை பார்க்கிலும் நீர் விளம்பின வேதமே எனக்கு நலம். பாருங்க, பொன்னை விட வெள்ளியை விட எதை மேன்மைப்படுத்துகிறார்? கர்த்தருடைய வார்த்தை. இந்த வார்த்தை பொன்னை காட்டிலும் வெள்ளியை காட்டிலும் மிகவும் மேன்மை உள்ளதாக இருக்கிற வார்த்தைகள். ஹல்லேலூயா. இந்த வார்த்தை எந்த தேவ பிள்ளை வாஞ்சித்து படிக்குதோ அவர்களை இந்த வசனமே அவர்களை சுத்திகரிக்கும். ஒரு இல்லையா சொல்லுங்க. அதே 119ஆம் சங்கீதத்தினுடைய 103ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், உம்முடைய வார்த்தைகள் என் நாவுக்கு எவ்வளவு இனிமையானவைகள், என் வாய்க்கு அவைகள் தேனிலும்
மதுரமாயிருக்கும். தேனிலும் மதுரமாயிருக்கும். கர்த்தருடைய வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தையை படிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அது இனிமையாயிருக்குமா? அது தேனிலும் மதுரமாயிருக்குமா? அல்லேலூயா. அதே 119 சங்கீதத்தில் 101 வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு, உம்முடைய வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும், சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். கால்களை விலக்குகிறேன். மறுபடியும் வாசிங்க. உம்முடைய வசனத்தை நான் காத்து வசனத்தை நான் காத்து நடக்கும்படிக்கு சகல பொல்லாத வழிகளுக்கும், சகல பொல்லாத வழிகளுக்கும் என் கால்களை விலக்குகிறேன். இந்த வசனத்தை நான் படிப்பதற்கு, ஏன் இந்த வசனம் என்னை சீர்படுத்துகிறது, இந்த வசனம் என்னை பரிசுத்தப்படுத்துகிறது, இந்த வசனம் என்னை என்ன செய்கிறது, நடக்க வேண்டிய வழியிலே என்னை காட்டுகிறது. ஆகவே இந்த வசனம் என்னை பரிசுத்தப்படுத்துகிறது. அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது, அதே 119 சங்கீதத்தினுடைய 113 வசனம் சொல்லுகிறது, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து, வீண் சிந்தனைகளை வெறுத்து உமது வேதத்தில் பிரியப்படுகிறேன். உமது வேதத்தை நான் பிரியப்படுகிறேன். என் மறைவிடமும் என் கேடகமும் நீரே. வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உம்முடைய வேதத்தில் என்ன செய்கிறேன், பிரியப்படுகிறேன். அநேகருக்கு வீண் சிந்தனை தான், வீண் காரியங்களை பேசிக்கொண்டே இருப்பார்கள், மற்றவர்களை பற்றி சொல்லிக் கொண்டே இருப்பார்கள். ஆனா வேத வசனத்தை படிப்பதற்கு அவர்களுக்கு என்ன இல்லை, நேரம் இல்லை. காரணம், தங்களை பரிசுத்தமாக்க வேண்டும் என்பதை அவர்களுக்கு உணர்வில்லை. ஆகவேதான் அவர் சொல்ல, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உடைய வேதத்தில் நான் என்ன செய்கிறேன், பிரியப்படுகிறேன். ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இந்த வேதத்தில் பிரியப்படுகிற போது இந்த வேத வசனம் என்ன செய்யும் என்று சொன்னால், அதே 119 சங்கீதத்தினுடைய 49 வசனத்தை நீங்க வாசிக்கும் போது, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை, நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும், அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல், உம்முடைய வாக்கு என்னை உயிர்ப்பித்தது. ஒல்லையா சொல்லுங்க, அதுவே என் சிறுமையில் எனக்கு ஆறுதல். இந்த வேத வசனத்தை படிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு என்ன கிடைக்க தெரியுமா? ஆறுதல், சமாதானம். இந்த வசனம் நம்மை உயிர்ப்பிக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. வசனம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. ஆகவே இந்த வசனத்தை நாம் கேட்கிறது மாத்திரமல்ல, இந்த வசனத்தை நாம் என்ன செய்ய வேண்டும், படிக்க வேண்டும். இல்லையா சொல்லுங்க. ஆகவே 119 சங்கீதத்தினுடைய 34 வசனம் சொல்லுகிறது, எனக்கு உணர்வை தாரும், எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றிக்கொண்டு, அப்பொழுது உமது வேதத்தை பற்றிக்கொண்டு முழு இருதயத்தோடும், முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். இல்லையா சொல்லுங்க. அப்ப இந்த வேதத்தை படிக்க வேண்டுமானால் நமக்கு என்ன வேணும்? உணர்வு வேணும். என்ன வேணும்? நமக்கு உணர்வு வேணும். இன்னைக்கு எத்தனையோ பேருக்கு உணர்வு இல்லை. ஏன்? வேதத்தை படிப்பதற்கால முடியல. இந்த வேத வசனத்தை நீ படிக்கிறதுக்கு உணர்வு வேணும். ஆண்டவர்கிட்ட கேட்க, ஆண்டவரே எனக்கு ஒரு உணர்வை தாரும். இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில உணர்வற்றவர்களாக இருக்கிறோம். நம்முடைய ஜீவிய உணர்வில்லாமல் இருக்கிறது. ஆகவேதான் சொன்னார், என் ஜனங்களோ அறிவில்லாமலும் உணர்வில்லாமலும் சங்காரமாகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இல்லையா சொல்லுங்க. கர்த்தருடைய ஜனமாகிய நீங்களும் நானும் இந்த வேத வசனத்தை வாசிப்பதற்கு உணர்வு வேணும். அநேகருடைய வேத புத்தகம் கிடக்குது. அனைவருடைய வேதத்தை பார்த்தீங்கன்னு சொன்னா, புத்தகத்தை பார்த்தீங்கன்னா அப்படியே எழுதி கண்ணாமண்ணா வச்சிருக்கிறாங்க. ரொம்ப வேதனையா இருக்கிறது. அநேகருடைய பார்த்தீங்கன்னா வேத புஸ்தகத்தின் மேல் ஒரு இது இல்லை. ஐயா, என்னை வாழ வைக்கிறது இந்த வேத புஸ்தகம், என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்க இந்த வேத புஸ்தகம், அநேக இடத்துல உயர்த்தி கொண்டிருக்க இந்த வேத புஸ்தகம், என்னை கனப்படுத்துகிற இந்த வேத புஸ்தகம். இந்த வேத புத்தகத்தை இரவும் பகலும் நான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், இரவும் பகலும். அதனாலதான் எனக்கு என்ன செய்யறார், என் வாழ்க்கையில தேவன் நடத்தி கொண்டிருக்கிறார். ஆகவேதான் இங்க சொல்றார் அந்த வசனத்தை, எனக்கு உணர்வை தாரும், அப்பொழுது நான் உமது வேதத்தை பற்றி கொண்டு என் முழு இருதயத்தோடும் அதை கை கொள்ளுவேன். இன்றைக்கு எத்தனை தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில உணர்வற்ற ஜீவியம், உணர்வில்லாத வாழ்க்கை. உங்களுக்கு எனக்கும் உணர்வு வேணும். எதற்கு? இந்த வேத வசனத்தை படிப்பதற்கு, இந்த வேத வசனத்துக்கு அர்ப்பணிப்பதற்கு, ஒப்பு கொடுப்பதற்கு. நமக்கு இந்த வேத வசனத்தை நாம் படிக்க வேண்டும். ஒரு இல்லையா சொல்லுங்க, ஒரு இல்லையா சொல்லுங்க. இயேசுவின் ரத்தம் நம்மை பரிசுத்தமாக்கும், கர்த்தருடைய வார்த்தை நமக்கு பரிசுத்தமாக்கும். ஆகவே இந்த வார்த்தையை நம்ம படிக்கணும். படிக்க தெரியலையா? படிக்கக்கூடியவர்களுக்கு சொல்லி படிக்க வைங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 37 வசனத்தை வாசிங்க. மாயையை
மாயையை பாராதபடிக்கு நீர் என் கண்களை விலக்கி உமது வழிகளிலே என்னை உயிர்ப்பியும். ஒருலையா சொல்லுங்க. அடுத்த வசனத்தை வாசிங்க. உமக்கு பயப்படுகிறதற்கு ஏற்ற உமது வாக்கை உமது அடியானுக்கு உறுதிப்படுத்தும். அடுத்த வசனம். நான் அஞ்சுகிற நிந்தையை விலக்கி அருளும். உம்முடைய நியாய தீர்ப்புகள் நல்லவைகள். இதோ உம்முடைய கட்டளைகள் மேல் வாஞ்சியாய் இருக்கிறேன். உமது நீதியால் என்னை உயிர்ப்பியும். ஒருலையா சொல்லுங்க. இது உயிர்ப்பிக்கிற வார்த்தைங்க. உனக்கு ஆறுதல் படுத்துகிற வார்த்தைகள் இந்த வேத புத்தகத்தில் இருக்கிறது. நீ இது படிக்க படிக்க உன் சிறுமையில் உனக்கு ஆறுதல் கொடுக்கும். உனக்கு சமாதான நேரத்தில் சமாதானத்தை கொடுக்கும். நீ சோர்ந்து போகிற வேளையில இந்த வசனம் உன்னை உயிர்ப்பித்து எடுத்து நிறுத்தும். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆகவேதான் இந்த வசனத்தை படிக்கணும். வசனம் நம்மை பரிசுத்தப்படுத்தும். அவருடைய இரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்தும். அது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது. ரோமர் 15 நாம் வாசிக்கும் போது ரோமர் 15:15 அப்படி இருந்தும் சகோதரரே புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்தும். அவருடைய வார்த்தை நம்மை பரிசுத்தப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்துவார். மறுபடியும் இந்த வசனத்தை வாசிங்க. இப்படி இருந்தும் சகோதரரே புறஜாதியாராகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு தேவனுக்கு பிரியமான பலியாகும்படிக்கு நான் தேவனுடைய சுவிசேஷ ஊழியத்தை நடத்தும் ஆசாரியனாய் இருந்து. ஒருலையா சொல்லுங்க. அப்ப பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார்? நம்மை பரிசுத்தமாக்குகிறவர். ஆகவேதான் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள், பரிசுத்த ஆவி நிறைந்து ஜெபம் பண்ணுங்கள், பரிசுத்த ஆவிக்குள்ள உங்களை என்ன செய்து அனல் மூட்டி உங்களை எழுப்பிக் கொண்டே இருங்கள். ஏன் இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன பரிசுத்தப்படுத்துகிற தேவன். ஒருலையா சொல்லுங்க. அது மாத்திரமல்ல, இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்ம நடத்துகிற தேவன். அது மாத்திரமல்ல, இந்த பரிசுத்த ஆவியை நம்ம உணர்த்துகிற தேவன். அது மாத்திரமல்ல, இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை கண்டிக்கிற தேவன். ஆகவேதான் இந்த பரிசுத்த ஆவியை நமக்குள்ள வந்தா உணர்த்துவார், கண்டிப்பார், போதிப்பார், நடத்துவார். ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆகவே இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை பரிசுத்தப்படுத்தும். அவருடைய வசனம் நம்மை பரிசுத்தப்படுத்தும். பரிசுத்த ஆவியானவர் நம்மை பரிசுத்தப்படுத்துறது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது. 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது. 1 பேதுரு 1:2 பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவிப்பின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறது. பாருங்க, இந்த பரிசுத்த ஆவியை பெற்றவர்கள் என்ன செய்வார்கள்? கீழ்ப்படிவார்கள். இன்னைக்கு ஏன் நம்ம கீழ்ப்படியது இல்லை தெரியுமா? பரிசுத்த ஆவியை பெறாதனாலதான். புரியல? என்னது? பரிசுத்த ஆவியை பெறாதனாலதான். பரிசுத்த ஆவியானவர் என்ன பண்ணார் தெரியுமா? நீ எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் கீழ்ப்படிய செய்வார். ஒரு இல்லையா சொல்லுங்க. பரிசுத்த ஆவியானவருடைய அந்த நிறைவு, அந்த பரிசுத்த ஆவி நமக்கு உள்ள இருக்கும் போது நம்முடைய படிப்பையோ, நம்முடைய அழகையோ, நம்முடைய அந்தஸ்தையோ, நம்முடைய மேன்மையோ அல்ல, அந்த பரிசுத்த ஆவியானவர் உன்னை கீழ்ப்படியும்படியாய் செய்வார். ஒரு இல்லையா சொல்லுங்க. அதனால தான் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளணும். ஒருலையா சொல்லுங்க. ஒருவன் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து பரிசுத்த ஆவியில் அபிஷேகம் பண்ணப்படணும். இந்த பரிசுத்த ஆவியை அபிஷேகம் பெற்ற தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு உணர்வு வரணும். அவர்கள் கீழ்ப்படிவார்கள். ஒருலையா சொல்லுங்க. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில கீழ்ப்படிதல் ஏன் வரலன்னா, பரிசுத்த ஆவியான நமக்கு இல்லை. இந்த பரிசுத்த ஆவியர் என்ன பண்ணுவார்னு சொன்னா, நம்மை ஒவ்வொரு நாளும் என்ன செய்து கொண்டிருப்பார்? சுத்திகரித்து மறுரூபப்படுத்தி கர்த்தருடைய வருகையில் இந்த பரிசுத்த ஆவியை கொண்டு போய் சேர்த்துருவார். ஒரு இல்லையா சொல்லுங்க. அவருடைய வேலை அதுதான். ஒரு இல்லையா சொல்லுங்க. அதான் ஆண்டவர் சொல்வார், நான் போறேன், போய் உங்களுக்கு யார் அனுப்புறேன்? வாசிமா. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன். நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். அவர் வந்து பாவத்தை குறித்தும்
நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். இல்லையா சொல்லுங்க? உலகத்தை, நம்மை மாத்திரமல்ல, உலகத்தில் இருக்க அத்தனை பேரையும் கண்டித்து உணர்த்துகிற ஆவியானவர் தான் நம்முடைய ஆவியானவர். இல்லையா சொல்லுங்க? இன்றைக்கு சபையை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். அந்த பரிசுத்த ஆவியானவர் யார் பெற்றுக் கொள்ளுகிறார்களோ அந்த பரிசுத்த ஆவியை நம்முடைய வாழ்க்கையில கிரியை செய்வார், உணர்த்துவார், கண்டிப்பார், நடத்துவார். ஒரு இல்லையா சொல்லுங்க? ஆகவேதான் நீங்களும் நானும் இந்த பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்கிற போது கீழ்ப்படிவதற்கு நம்மை உணர்த்தி கொண்டிருப்பார், தாழ்மைக்கு உணர்த்தி கொண்டிருப்பார். அவர் உணர்வின் ஆவியானவர். அல்லேலூயா. ஆகவே ஒரு தேவனுடைய பிள்ளை, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இரத்தத்தினால், இயேசுவின் விலையேறப்பட்ட இரத்தத்தினால் அந்த இரத்தம் அவனை பரிசுத்தப்படுத்துகிறது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். வசனம் அவரை பரிசுத்தப்படுத்துகிறது. பரிசுத்த ஆவியானவர் அவரை பரிசுத்தப்படுத்துகிறார். எபிரேயர் 9:14. எபிரேயர் 9:14. நித்திய ஆவியினாலே தம்மை தாமே பழுதற்ற பலியாக தேவனுக்கு ஒப்பு கொடுத்த கிறிஸ்துவுடைய இரத்தம் ஜீவனுள்ள தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு தம்முடைய மனசாட்சியை செத்த கிரியைகளே கழுவுவது எவ்வளவு நிச்சயம். ஒருலையா சொல்லுங்க? இந்த இயேசுவின் இரத்தம் என்ன செய்கிறது? கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்கு இந்த மனசாட்சியை சுத்திகரிக்கிறது. ஒருலையா சொல்லுங்க? இன்னைக்கு எத்தனை பேருக்கு மனசாட்சி இருக்குது? மனசாட்சி அதுதான் தீபம். ஒல்லியா சொல்லுங்க? கேட்கிறோம் பாருங்க, சொல்லிடுறோம்ல, உனக்கு மனசாட்சி இருக்குதா? என்ன சாட்சி? மனசாட்சி. சாட்சி சொல்லிடலாம். உள்ள இருந்து ஒரு ஆசாமி இருக்கிறாரு, அவர் சொல்லுவாரு மனசாட்சி உனக்கு இல்லைன்னு. ஒல்லியா சொல்லுங்க? அந்த மனசாட்சி தான் என்ன செய்கிறது? அந்த மனசாட்சி தான் என்ன செய்யுது? வாசிங்க. கர்த்தருக்கு ஊழியம் செய்வதற்கு மனசாட்சியை சுத்திகரிக்கிறார். ஒல்லியா சொல்லுங்க? இங்க இருக்கிற அத்தனை பேரையும் இருளிருந்த தேவன், இருளிருந்த நம்மை, அந்த அந்தகாரத்தில் நம்மை ஆச்சரியமான ஒளியிடத்தில் வரவழைத்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் அவருக்கு சொந்த ஜனங்களாயும் பரிசுத்த கூட்டமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒல்லியா சொல்லுங்க? நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். ஊழியம் என்பது நீ கர்த்தருக்காக ஒரு கைப்பிரதி கொடுக்கலாம். ஊழியம். ஒல்லியா சொல்லுங்க? உன்னுடைய சாட்சி சொல்வது ஒரு ஊழியம், மற்றவர்களை விசாரிப்பது ஊழியம், மற்றவர்களை பொருளாதாரத்தில் தாக்குவது ஊழியம், மற்றவர்களை விசாரிப்பது ஊழியம், மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுவது ஊழியம். அதற்காக கர்த்தர் மனசாட்சி சுத்திகரிக்கப்படணும். இன்னைக்கு ஏன் கூட்டத்துக்கு வர மாட்டோம்? மனசாட்சி சுத்திகரிக்கப்படல. பவுல் அதுக்கு சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் 23:1. அப்போஸ்தலர் 23:1. பவுல் ஆலோசனை சங்கத்தாரை உற்று பார்த்து, சகோதரரே, இந்நாள் வரைக்கும் எல்லா விஷயங்களிலும் நான் நல்மனசாட்சியோடு தேவனுக்கு முன்பாக நடந்து வந்தேன் என்று சொன்னான். ஒரு இல்லையா சொல்லுங்க? இந்நாள் வரைக்கும் தேவனுக்கு முன்பாக நான் நல் மனசாட்சியுடன் நடந்து வந்தேன் என்று பவுல் சொல்லுகிறார். ஒரு இல்லையா சொல்லுங்க? ஒரு இல்லையா சொல்லுங்க? நீங்களும் நான் சொல்ல முடியுமா? அவர் சொல்லுவார், ஆலோசனை சங்கத்தாரிடத்தில் சொல்லுகிறார், இந்நாள் வரையிலும், இந்த நிமிஷம் வரையிலும் நான் மனசாட்சியோடு நடந்து கொண்டேன் என்று சொல்றார். அப்போஸ்தலர் 24:16 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போஸ்தலர், இதனால் நான் தேவனுக்கும் மனுஷருக்கும் முன்பாக எப்பொழுதும் குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் இருக்க பிரயாசப்படுகிறேன். ஒரு இல்லையா சொல்லுங்க? நான் பிரயாசப்படணுங்க. அவருக்கு ஒரு பிரயாசம் என்ன? அவருடைய முயற்சி என்ன? அவருடைய எதிர்பார்ப்பு என்ன? நான் எல்லாருக்கும் முன்பதாக குற்றமற்ற மனசாட்சி உடையவனாய் இருக்க வேண்டும். அதற்காக நான் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறேன். நமக்கு அந்த பிரயாசமே இல்லையே. தேவப்பிள்ளையே, நீ கர்த்தருடைய வருகையில போகணும்னு சொன்னா நீ பிரயாசப்படணும். உன்னுடைய பரிசுத்தத்துக்காக நீ பிரயாசப்படணும். ஆண்டவரே, நீ பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்தில் கண்ணீர் விட்டு நீ கதற வேண்டும். ஆண்டவருடைய வசனத்தின்படி நீ வாழ வேண்டும். இரத்தத்தினாலே சுத்திகரியும். எனக்கு ஒரு நல் மனசாட்சியை தாரும். என் ஜீவிய காலத்துல உனக்கு ஒரு ஊழியம் செய்யணும். அப்படி நீ ஆண்டவரை கேட்டுக்கொண்டிருக்கணும். ஒரு இல்லையா சொல்லுங்க? 2 கொரிந்தியர் புத்தகம் 4:2 சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 4:2.
வெறுத்து தந்திரமாய் நடவாமல் வேத வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை நாங்கள் வெளிப்படுத்துகிறதுனாலே எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் நாங்கள் உத்தமர் என்று விளங்கப்படுகிறோம் என்று பவுல் சொல்கிறார். மறுபடியும் வாசிமா. வெட்கமான அந்தரங்க காரியங்களை நாங்கள் வெறுத்து நாம் வெறுத்து தந்திரமாய் நடவாமலும் வேத வசனத்தை புரட்டாமலும் சத்தியத்தை வெளிப்படுத்துகிறதுனாலே தேவனுக்கு முன்பாக எல்லா மனுஷருடைய மனசாட்சிக்கும் எங்களை உத்தமர் என்று விளங்க பண்ணுகிறோம். ஒருலையா சொல்லுங்க, ஒருலையா சொல்லுங்க. நாம் உத்தமர் என்று எல்லா மனுஷருக்கு முன்பாக விளங்க பண்ண வேண்டும். ஒருலையா சொல்லுங்க. பவுல் சொல்லுகிறோம், நாங்கள் விளங்க பண்ணுகிறோம் ஐயா, எல்லா மனுஷருக்கு முன்பதாக உத்தமராக நாங்கள் விளங்க பண்ணுகிறோம் என்று வேதம் சொல்லுகிறது. 1 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை நீங்க வாசிக்கும் போது பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்தில் வந்தார் என்கிற வார்த்தை, பாவிகளை ரட்சிக்க கிறிஸ்து இயேசு உலகத்துக்கு வந்தார் என்ற வார்த்தை உண்மையும் எல்லா அங்கீகரிப்புக்கும் பாத்திரமானது. அவர்களில் பிரதான பாவி நான். ஒருலையா சொல்லுங்க. அந்த பிரதான பாவி சொல்றார், தன்னை பிரதான பாவி என்று தன்னை தாழ்த்துகிறார். எல்லா மனுஷர் முன்பாக என் மனசாட்சி உத்தமமாய். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிங்க. உள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். கவனிங்க, பவுல் சொல்றாரு, தீமோத்தேயுக்கு சொல்லுகிற போது சொல்றாரு, என்ன சொல்லுகிறார்? மறுவாசிங்க. உன்னிலுள்ள மாயமற்ற விசுவாசத்தை நினைவு கூறுகிறதினால் என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோட ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். சொல்லுங்க. என் முன்னோர்கள் முதற்கொண்டு நாங்கள் தேவனை எப்படி ஆராதிக்கிறோம்? சுத்த மனசாட்சியோட தேவனை நாங்கள் ஆராதிக்கிறோம். ஒருலையா சொல்லுங்க. இன்றைக்கு ஆராதனைக்கு வருகிறோம், ஆனா நம்முடைய நினைவுகள் எண்ணங்கள்லாம் எங்கேயோ இருக்குது. சுத்த மனசாட்சியோட கர்த்தரை ஆராதிப்பது இல்லை. ஒருலையா சொல்லுங்க. ஏதோ கடமைக்காக வருகிறோம். அப்படி வருகிற ஒரு தேவனுடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஒருலையா சொல்லுங்க. ஆராதனையில தேவனுடைய நாமத்தை மையப்படுத்த வேண்டும். நம்முடைய உள்ளம் தேவனுடைய அன்பினால் பொங்கி வழிய வேண்டும். கண்ணீரினால் தேவனுடைய அன்பு நிறைய வேண்டும். ஆகவேதான் முன்னோர்கள் முதல் கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. நீங்கள் நானும் ஆராதனைக்கு வந்து ஏதோ நேர போறதுக்கு அல்ல, சுத்த மனசாட்சியோடு கர்த்தர் செய்த நன்மைகளை எண்ணி கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். ஒருலையா சொல்லுங்க. ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இப்படி நாம் அவருடைய இரத்தத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்க கோபாக்கினைக்கு நீங்களாக அவராலே நாம் ரட்சிக்கப்படுவது அதிக நிச்சயமல்ல. நீதிமான்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்கு இரத்தத்தினால் நாம் நீதிமான்கப்பட்டிருக்கிறோம். கோபாக்கினைக்கு நீங்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு பெரிய கோபாக்கினை இருக்கிறது. அந்த கோபாக்கினைக்கு நீங்கள் நான் கடந்து போகாதபடிக்கு கர்த்தர் தம்முடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி உங்களை என்னையும் நீதிமான்களாக்க வைத்திருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் 20:28 நீங்க வாசிக்கும் போது, அப்போஸ்தலர் 20:28 ஆகையால் உங்களை குறித்தும் தேவன் தம்முடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்துக் கொண்ட சபை. கவனிக்க வேண்டும், நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. உங்களுக்காக ஒரு கிரயம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன கிரயம்? இயேசுவின் வெளியேறப்பட்ட ரத்தம் கிரயமாய் கொடுத்து உங்களை என்னை சம்பாதித்தார். எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? இல்லையா சொல்லுங்க. கிரயம் கொடுத்திருக்கிறார். கிரயம் என்ன? அவருடைய ரத்தம். உங்க தாயை கேட்டா சொல்லுவாங்க, உன்னை ரத்தத்தை சிந்தி பெற்றேன்னு சொல்லுவாங்க. அதே போல உங்களை என்னையும் கர்த்தர் கிரயம் கொடுத்தார். எதற்கு? அவருடைய வெளியேறப்பட்ட ரத்தத்தை சிந்தி கிரயம் கொடுத்து அவருடைய சபையாய் கர்த்தர் மாற்றி வைத்திருக்கிறார். ஒருலையா சொல்லுங்க. சுய ரத்தத்தினால் சம்பாதித்துக் கொண்ட சபை. ஒருலையா சொல்லுங்க. நீங்கள் நான் ஒவ்வொருவரும் சபை. இந்த பில்டிங்காக வரல. இது எத்தனை சீரியல் லைட் போட்டாலும், எத்தனை கலர் பெயிண்ட் அடிச்சாலும் இது பரலோகத்துக்கு
பரலோகம் போக போறது அல்ல, நீங்கள் நான் தான் பரலோகம் போக போறோம். உங்களுக்காக எனக்கு தவற போறார். ஒரு இல்லையா சொல்லுங்க, ஒரு இல்லையா சொல்லுங்க. ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகளாகி நீங்கள் நானும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எனக்கு கிரயம் கொடுத்திருக்கிறார். நான் விலை மதிக்க முடியாதவன். எனக்கு ஒரு விலை கொடுக்கப்பட்டிருக்குது, ஒரு கிரயம் கொடுக்கப்பட்டிருக்குது. அவருடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து என்னை மீட்டெடுத்திருக்கிறார். அல்லேலூயா. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 19-20 வாசிங்க. 1 கொரிந்தியர் 6:19-20. சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரியத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஒருலையா சொல்லுங்க. கிரயத்துக்கு கொல்லப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை நீங்க என்ன செய்யணும்? மகிமைப்படுத்தணும். யாரை மகிமைப்படுத்தணும்? கர்த்தரை மகிமைப்படுத்தணும். துதியினால, ஸ்தோத்திரத்தினால, ஆவியில நிறைந்து கர்த்தரை மகிமைப்படுத்தணுமா? ஒருலையா சொல்லுங்க. எபேசியர் 1:7. அவருடைய கிருபையின் ஐஸ்வரியத்தின்படியே இவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிற்று. இந்த இயேசுவுக்குள் ஒரு மீட்பு நமக்கு பிதாவாகி தேவன் கொடுத்திருக்கிறார். ஒருலையா சொல்லுங்க. நீங்கள் நானும் கிரயத்து கொல்லப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, கர்த்தர் தம்முடைய வெளியேறப்பட்ட இரத்தத்தை சிந்தி நம்ம மீட்டெடுத்திருக்கிறார். கொலோசியர் 1:14. குமாரனாகிய அவருக்குள் அவருடைய இரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. கொலோசியர் 1:20. அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கிக் கொள்ள அவருக்கு பிரியமாயிற்று. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஒருத்தர் பகையோட கசப்போட அல்ல, நாம் எல்லாரும் தேவனுடைய இரத்தத்தினால ஒப்புரவாக்கப்பட்டிருக்கிறவர்கள் என்பதை மறந்துடக்கூடாது. ஹல்லேலூயா. ஆகிய ஒருத்தரோடு ஒப்புரவாக்கப்பட வேண்டும். யாரிடத்துல கசப்பு இருக்கக்கூடாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய ஊழியமே ஒப்புரவாகுதின் ஊழியம். ஒருலையா சொல்லுங்க. கசப்போடு இருப்பீர்களானால் உங்க வாழ்க்கையில நீங்கள் கர்த்தருடைய வருகையில போக முடியாது. ஆகவே ஒப்புரவாக்கப்பட வேண்டும். கடைசியாக ரோமர் 6ஆம் அதிகாரம் 19-22 வசனங்களை முடிய வாசிப்போம். உங்கள் மாம்சத்தின் பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன். அக்கிரமத்தை நடப்பிக்கும்படி முன்னே நீங்கள் உங்கள் அவயங்களை அசுத்தத்திற்கும் அக்கிரமத்திற்கும் அடிமைகளாக ஒப்பு கொடுத்திருந்தீர்கள். இப்பொழுது பரிசுத்தமானதை நடப்பிக்கும்படி உங்கள் அவயங்களை பரிசுத்தமாவதை நடத்துவதற்கு உங்கள் அவயங்களை நீதிக்கு அடிமைகளாக ஒப்புக் கொடுங்கள். பாவத்திற்கு நீங்கள் அடிமைகளாய் இருந்த காலத்தில் நீதிக்கு நீங்கினவர்களாய் இருந்தீர்கள். இப்பொழுது உங்களுக்கு வெட்கமாக தோன்றுகிற காரியங்களிலே அக்காலத்திலே உங்களுக்கு என்ன பலன் கிடைத்தது? அவைகளின் முடிவு மரணமே. இப்பொழுது நீங்கள் பாவத்தினின்று விடுதலையாக்கப்பட்டு தேவனுக்கு அடிமைகளானதினால் பரிசுத்தமாகுதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் முடிவோ நித்திய ஜீவன். ஒருலையா சொல்லுங்க. ஆண்டவருக்காக இந்த உலகத்தில் நீங்கள் ஜீவிக்கும் போது, ஆண்டவருக்காக சாட்சியாய் இருக்கும் போது, ஆண்டவருக்காய் ஊழியம் செய்யும் போது, ஆண்டவருக்காய் துன்பங்களையும் கஷ்டங்களையும் பாடுகளையும் கண்ணீர்களையும் வேதனைகளையும் நீங்கள் அடையும் போது, ஆண்டவருக்காய் செய்யும் போது, ஆண்டவருக்காக சரீரத்தை ஒப்புக் கொடுக்கும் போது முடிவோ நித்திய ஜீவன். ஒருலையா சொல்லுங்க. இந்த உலகத்தில் நீங்கள் பட்ட பாடுகளுக்கெல்லாம் கைமாறின தெரியுமா? பரலோகத்தில் ஆண்டவரோடு கூட நித்திய காலமாக இருக்க போகிற ஒரு நல்ல பாக்கியத்தான் நீங்கள் நான் பெற்றுக்கொள்ள போகிறோம். ஒருலையா சொல்லுங்க. ஆகவேதான் தேவன் அந்த காலத்தில் நம்மை தேவன் அழைத்தார், தெரிந்து கொண்டார், பரிசுத்தமாக்கினார், வேறு பிரித்தார். அவருக்காய் வாழ, அவருக்காக ஜீவிக்க ஒப்பு கொடுப்போமா?
எல்லாரும் முழங்கால் படிடுவோம். எல்லாரும் முழங்கால் படிடுவோம். ஆண்டவரே, இருளிலிருந்து என்னை அழைத்தீரப்பா, என்னை தெரிந்தெடுத்தீரப்பா, என்னை பரிசுத்தமாக்கினீரப்பா. அதற்காக உடைய ரத்தத்தை சிந்திருக்கிறீர். ஆண்டவரே, என்னை வேறு பிரித்தீர். அந்த தேவனுக்கு நான் உண்மையான ஒரு ஊழியத்தை செய்ய, அந்த நித்திய ஜீவனை நான் பெற்றுக்கொள்ள என்னை அர்ப்பணிக்கிறேன், என்னை ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒரு நிமிஷம் எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் ஹல்லேலூயா.